ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நீங்களும் எங்களோட சேர்ந்து கற்றுக்க போகிறீங்க. பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஜஸ்ட் யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் அஸ் அ கிளாஸ். ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லித்தரும் போது தயவு செஞ்சு உங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் மோர் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், okay, you should practice every day. That is very important. Practice is very important, so you have to remember it. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து இப்போ தேவைப்படுது. ஸோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழில் இப்போ நான் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதை பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய தேவை இருக்கிறது, அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நான் லைவ்ல கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் டு. ஸோ நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ப். ஓகே, ஸோ இந்த டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா part of infinitive. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீட் டு அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா நீட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், டு அப்படிங்கிறது சில இடங்கள்ல அது ப்ரெப்பசிஷனா இருக்கும். ஸோ ப்ரெப்பசிஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெப்பசிஷன் அப்படிங்கிறது இந்த வேர்போட மீனிங்கை அப்படி கம்ப்ளீட்டா மாத்திரும். So depends upon the situation, so we have to use different kind of prepositions. Okay, but in the to அப்படிங்கிறது sometimes part of infinitive இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். So need to இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருக்கிறது. அடுத்து தேவை இருக்கிறது, இதை பண்ண வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. ஓகே, அடுத்து அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒரு விஷயத்த நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சம்திங் ஸோ யூ ஹாவ் டு டூ, நீங்க வந்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து நீட் டு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் வரணும், இந்த இடத்துல ஹாவ் டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் இந்த இடத்துல வரணும் உங்களுக்கு. ஸோ ஹாவ் டு நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்லி ஒரு விஷயத்த நீங்க பண்றது. ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ மற்றவங்க சொல்லிட்டாங்களேன்னு பண்றது, இல்லை விருப்பம் இல்லாம கூட பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். ஓகே, நான் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, ஸோ ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல், அந்த மாதிரி அர்த்தம். பட் நீட் டு அப்படிங்கிறது நீங்களாகவே விருப்பப்பட்டு பண்றது. ஐ நீட் டு கோ டு ஸ்கூல், நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும். அது உங்களோட பர்சனல் சாய்ஸா இருக்கும். பர்சனல் சாய்ஸ், உங்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கும். மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ண போறது கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, அதை நீங்க பண்ண போறீங்க. தேவை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, அது உங்களோட பர்சனல் சாய்ஸா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டு அதை பண்ண போறீங்க, அதை செய்ய வேண்டி இருக்கிறது. நான் படிக்க வேண்டியது இருக்கிறது, நாங்க விளையாட வேண்டியது இருக்கிறது, நான் தூங்க வேண்டி இருக்கிறது, நான் சாப்பிட வேண்டி இருக்கிறது. இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ், நீங்களாவே பண்றீங்க உங்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க வந்து இந்த நீட் டு அப்படிங்கக்கூடிய இந்த வேர்ப் ஃப்ரேஸை பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீட் டுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை வரும் பாத்தீங்களா, அந்த வார்த்தை எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா வேர்ப், அதுக்கு பேரு தான் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க பாருங்க நீட் அப்படிங்கிறதும் ஒரு வேர்ப் தான், பட் இந்த டூக்கு அப்புறமாவும் ஒரு வேர்ப் தான் வரும். நீட் அப்படின்னா தேவை, பட் டூக்கு அப்புறமா வரும், அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, நீட் டு ஸ்டடி. ஸோ ஸ்டடி அப்படிங்கிறது என்னது, ஒரு வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஐன்னு வச்சுக்கோங்களேன், ஐ நீட் டு ஸ்டடி. ஸோ நீட் டுங்கிறது வேர்ப் ஃப்ரேஸ். இந்த டூக்கு அப்புறமா வந்து வேர்ப் தான் வரும். ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ பேஸ் ஃபார்ம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஸ்டடி அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் த பேஸ் ஃபார்ம், தட்ஸ் இட். அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ நீட் டு ஸ்டடி, படிக்க வேண்டி இருக்கிறது. ஐ நீட் டு பிளே, எனக்கு விளையாட வேண்டி இருக்கிறது. ஐ நீட் டு குக், சமைக்க வேண்டி இருக்கிறது. ஐ நீட் டு ஈட், எனக்கு சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஐ நீட் டு ஸ்லீப், நான் தூங்க வேண்டி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து யோர் நெசசிட்டி,
உங்களுடைய தேவை. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்றது கிடையாது. நான் இந்த விஷயத்த செய்ய வேண்டியிருக்கிறது பிகாஸ் இட் இஸ் மை நெசசிட்டி. அது என்னுடைய தேவையா இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க நீட் டு யூஸ் பண்ணணும். ஓகே, தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? டூக்கு அப்புறமா வந்து வேர்ப் தான் வரும், அந்த பேஸ் ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதை நீங்க மறந்துடாதீங்க. In this class, I am going to explain the structure for using the phrase verb need to with examples. இது மட்டும் நம்ம பார்க்க போறது கிடையாது, நெகட்டிவும் பார்க்க போறோம், கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நீட் டு, அதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நேர்மறையான வாக்கியம். செய்ய வேண்டி இருக்கிறது, போக வேண்டி இருக்கிறது, படிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து இதோட வடிவம். நீட் டு யூஸ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு முதல்ல வந்தது அப்படின்னா இதுக்கப்புறமா வரக்கூடியது என்னவா இருக்கும்னா நீட் டு அப்படிங்கறத நீங்க அப்படியே போட்டுறணும். பிளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னா வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஹி, ஷி, இட் அல்லது நேம் சிங்குலர் வந்ததுன்னா இதுக்கப்புறம் வந்து நீட்ஸ் டு யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் தெரியும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹி, ஷி, இட் வந்தது அப்படின்னா நம்ம வேர்போட எஸ் சேர்ப்போம். இதுவும் வேர்ப் தான். இந்த டூக்கு அப்புறமா வரக்கூடியதும் வேர்ப் தான். பட் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயும் அதே மாதிரி பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்றீங்க. தட்ஸ் இட். V1 அப்படின்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் படிக்க வேண்டி இருக்கிறது. ஓகே, நான் படிக்க வேண்டி இருக்கிறது. இது எப்படி சொல்லுவீங்க? நான் படிக்க வேண்டியது இருக்கு. இது வந்து உங்களோட நெசசிட்டி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ ஐ வந்துருச்சு, அப்ப நீட் டு போட்டாலே போதும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நீட் டு, நெக்ஸ்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இங்க verb எது? படிக்கிறது. நான் படிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ படிக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. ஐ நீட் டு ஸ்டடி. நான் படிக்க வேண்டி இருக்கிறது. இதே சென்டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் படிக்க வேண்டி இருக்கிறது. ஓகே, அவன் படிக்க வேண்டி இருக்கிறது. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு இப்போ படிக்க வேண்டி இருக்கிறது. இது எப்படி சொல்லுவீங்க? அவன் படிக்க வேண்டி இருக்கிறது. இது அவனோட தேவை இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல ஹி. ஸோ ஹி வந்திருக்கு, அப்போ நம்ம நீட்ஸ் டு போடணும். இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணுதான் இங்க வரும், அதுக்கப்புறம் நம்ம நீட்ஸ் டு போடுறீங்க. ஹி நீட்ஸ் டு. நெக்ஸ்ட் verb எது? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. தட்ஸ் இட். ஹி நீட்ஸ் டு ஸ்டடி. அவன் படிக்க வேண்டி இருக்கிறது. சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் ஒன், நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. நாங்க சீக்கிரம் எந்திரிக்க வேண்டி இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, அதனால தூங்கி எந்திரிக்கும் போது நாங்க சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. இது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப காமனா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படின்னு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. வி வந்ததுனால நம்ம நீட் டு போட்டாலே போதும். ஸோ வி நீட் டு. எழுந்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wake up. Okay, we need to wake up சீக்கிரம், early. ரீட் பண்ணுங்க. we need to wake up early. நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. இதே இது அவள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறதுனா என்ன சொல்வீங்க? அவள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவள்
சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். அவள் அப்படின்னா சப்ஜெக்ட் மாறும், ஷீன் வரும். ஷீன் வந்ததுனால நம்ம நீட்ஸ் டு போடுவோம், அவ்வளவுதான். ஷீ நீட்ஸ் டு வேக் அப் இயர்லி. அவள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. ஈஸியா இருக்கா? ஸோ சப்ஜெக்டை பொறுத்து நீட் டு வருமா நீட்ஸ் டு வருமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ராமு அங்கே போக வேண்டி இருக்கிறது. ஸோ பேச்சு வழக்குல வந்து ராமு அங்க போக வேண்டி இருக்கு, ராமு அங்க போகணும், எப்படினாலும் சொல்லிக்கலாம். பட் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். உங்களுக்கு அந்த நெசசிட்டி இருக்கும் போது நீங்க அந்த நீட் டு ஆர் நீட்ஸ் டு யூஸ் பண்ணி பேசணும். அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். இது எப்படி சொல்லுவீங்க? ராமு அங்கே போக வேண்டி இருக்கிறது. ராமு அப்படிங்கிறவர் தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நேம் வந்திருக்கு ராமு. நீட்ஸ் டு, ஏன்னா நேம் வந்ததுனால நம்ம நீட்ஸ் யூஸ் பண்றோம். நீட்ஸ் டு. verb எதுங்க? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல go. ராமு நீட்ஸ் டு go. ராமு போக வேண்டி இருக்கிறது. தேர் அப்படின்னா அங்கே. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு கால் him. நான் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு கம் ஹோம். ஓகே, நான் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு அட்டெண்ட் த மீட்டிங். நான் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு ரைட் தி எக்ஸாம். நான் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அது நீங்க தான் பண்ணணும். நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வழியை நான் காட்டியாச்சு, இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய சென்டென்சஸ் எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறையான வாக்கியம். இதே இது நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியதில்லை, ராமு அங்கே போக வேண்டியது இல்லை, அந்த மாதிரி சொல்றோம். அது வந்து நெகட்டிவ். அது எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம், இந்த நீட் டு யூஸ் பண்ணி. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த விஷயத்த நான் பண்ண தேவையில்லை, அவன் அதை பண்ண தேவையில்லை, தட் இஸ் நாட் நெசசிட்டி. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க நீட் டுவோட நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஜெக்ட். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க டோன்ட் நீட் டு யூஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வெறும் நீட் டு இருக்கும், இங்க டோன்ட் நீட் டு இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேர்ப் வருது. அதோட வேர்போட பேஸ் ஃபார்ம், தட் இஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நெக்ஸ்ட் ஹி, ஷி, இட், நேம். அவன், அவள், அது அல்லது பெயர் வந்தது அல்லது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா நீங்க டசன்ட் நீட் டு யூஸ் பண்ணணும். அங்க வந்து நம்ம நீட்ஸ் டு யூஸ் பண்ணிருப்போம், எஸ் சேர்த்திருப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இங்க அந்த எஸ் தான் பிரிச்சு டஸ் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம். டஸ் நாட், அதை சுருக்கி டசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டசன்ட் நீட் டு யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட்ஸ் இட். ஓகே, சிம்பிளா இருக்கா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்று போக தேவையில்லை. இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நான் இன்று போக தேவையில்லை. காமனா பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? நான். இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ ஐ வந்ததுனால என்ன யூஸ் பண்ணுவீங்க? டோன்ட் நீட் டு. I don't need to. I don't need to. Next verb எது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல go. I don't need to go. இன்று, today. That's it. I don't need to go today. I don't need to go today. நான் இன்னைக்கு போக தேவையில்லை. ஓகே, don't need to அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இதே இது இங்க ஐக்கு பதிலா அவன் இன்று போக தேவையில்லை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு இருக்கு, அப்ப எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் மாத்தணும், அவ்வளவுதான். அவன் அப்படின்னா he. So he doesn't need to go today. He doesn't need to go today. He doesn't need to go to school. He doesn't need to go to the office. அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் காத்திருக்க தேவையில்லை. அவங்க வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நெசசிட்டி கிடையாது, தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவர்கள், அதான் சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல வந்து தே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, தே வந்திருக்கு, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டோன்ட் நீட் டு. அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, அவ்வளவுதான். தே டோன்ட் நீட் டு.
verb எது இங்க காத்திருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட். அவ்வளவுதான். they don't need to wait. they don't need to wait. அவர்கள் காத்திருக்க தேவையில்லை. இது அவங்க எனக்காக காத்திருக்க தேவையில்லை அப்படின்னா they don't need to wait for me. இதெல்லாம் நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால நீங்க எழுதும் போதே கமெண்ட்ல சொல்லும் போதே கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். they don't need to wait. ஓகே, அவர்கள் காத்திருக்க தேவையில்லை. நெக்ஸ்ட், அவன் அதை வாங்க தேவையில்லை. ஒரு இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான், பட் நீங்க சொல்றீங்க அவன் அதை வாங்கணுங்கிற தேவையில்லை, பிகாஸ் அது அவனுக்கு நெசசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, ஸோ he வந்ததுனால doesn't need to. இந்த இடத்துல don't need to போட்டா தப்பு. ஓகேவா? he doesn't need to. verb எது? வாங்குறது, அதுக்கு இங்கிலீஷ்ல buy. அதை அப்படின்னா that. he doesn't need to buy that. அவன் அதை வாங்க தேவையில்லை. நீங்க that போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல it போட்டாலும் கரெக்ட் தான். இந்த it அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. இதை அதை அப்படிங்கிறது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸாக்டா நீங்க அதை அப்படின்னு சொல்றதுக்கு that யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாக்டா இதை அப்படின்னு சொல்றதுக்கு this யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணாம it அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் வேர்ட் ஃபார் இதை அண்ட் அதை. நீங்க அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாசிங்க. he doesn't need to buy that or he doesn't need to buy it. அவன் அதை வாங்க தேவையில்லை. சிம்பிளா இருக்கா? இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். இதே இது நீ இதை வாங்க தேவையில்லை, நீ இதை வாங்குறதுக்கு தேவையில்லை, உனக்கு இது அவசியம் இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் மாறிடுச்சு, இப்ப நீ அப்படின்னு வந்துருச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? you போடுவீங்க. so you don't need to buy that. you don't need to buy that. ஃபாஸ்டா சொல்லும் போது இப்படி சொல்லணும். you don't need to buy that. நீ அதை வாங்க தேவையில்லை. சிம்பிளா இருக்கா? ஸோ இதான் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். கடைசியா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த need to யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கறது. கேள்வி எப்படி கேட்போம்? நீ படிக்க வேண்டியது இருக்கா, நீ எங்க போக வேண்டியது இருக்கா, அவன் இங்க வர வேண்டியது இருக்கா, நான் உனக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கா, தேவை இருக்கிறதா, நெசசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம need to யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ லெட்ஸ் see how to ask questions using need to. Let's see. Next, I'm going to teach you how to make an interrogative sentence using need to. ஸோ ஒரு கேள்வி வாக்கியத்தை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க எப்படி சென்டென்சஸ் வரும் அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. நீ அங்க போக வேண்டியது இருக்கா, இல்லை நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கா, அவள் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதா, நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டி இருக்கிறதா, ஒரு நெசசிட்டி இருக்கா அப்படின்னு கொஸ்டினா கேட்கறதுக்கு நம்ம வந்து need to யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூல். எப்படி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல இந்த ரூல் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகேவா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா கேள்வி வந்து டூல ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வந்து need to போட்டாலே போதும். அடுத்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதே இது he, she, it, name வந்தது, அவன், அவள், அது அல்லது பெயர்கள் வந்ததுன்னா கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். எப்பவுமே வந்து ஒரு கேள்வி ஒரு ஹெல்பிங் வேர்ப்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ டூ வந்து இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் கூட வரும், டஸ் வந்து he, she, it அல்லது நேம் வந்தா வரும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல need to தான் போடணும். இங்க வந்து needsன்னு போட்டக்கூடாது. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இங்க needsன்னு வரும். ஏன்னா இங்க இருக்கிற எஸ் பிரிச்சு தான் ஆக்சிலரி வேர்பா அது டஸ்ன்னு முன்னாடி வந்துருது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. Don't forget to put the question mark at the end of the sentence. End of the sentenceல வந்து பாத்தீங்க அப்படின்னா question mark போட மறந்துடாதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். எக்ஸாம்பிள்ஸ்: நீ அங்கே போக வேண்டி இருக்கிறதா, நீ அங்க போகணுமா, நீ அங்க போக வேண்டி இருக்கா, உனக்கு அந்த தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீ அங்க போகணும்னு தேவைப்படுதா? அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். நீ அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஸோ கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டூல ஆரம்பிக்கும். ஸோ டூ, நெக்ஸ்ட் யூ, need to, do you need to, verb எது? போறது, அதுக்கு இங்கிலீஷ்ல go, அங்கே அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல there. Do you need to go there? Do you need to go there? நீ அங்க போக வேண்டியது இருக்கா? இதே இது நீங்க மாத்தி கேட்கலாம். நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கா? Do you need to go to school? Do you need to go to college?
டூ யூ நீட் டு கோ ஹோம், நீ வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கா, நீ உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கா, டூ யூ நீட் டு மீட் யுவர் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுனாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மாற்ற போறீங்க. இந்த வேர்பை மட்டும் மாற்றிங்கன்னா நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எந்த இடத்த மாற்றினாலும் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். நீ சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியது இருக்கா, டூ யூ நீட் டு கோ டு த சூப்பர் மார்க்கெட். அவ்வளோதான். நெக்ஸ்ட், அவள் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதா, அவள் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதா, அது எப்படி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் யாருன்னு பாருங்க, அவள் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? ஷீ. ஷீ வந்ததுனால கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டஸ். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டஸ் ஷீ நீட் டு, verb எது? வேலை செய்யறது, அது இங்கிலீஷ்ல work. Does she need to work? Does she need to work? அவளுக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கா, இல்ல உனக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கா, do you need to work? உனக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கா, do போட்டுருவோம் நம்ம, ஏன்னா you வந்திருக்கு. இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தாலே போதும், ஈஸியா வந்துடும். பட் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா do வரும், does வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட், நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டி இருக்கிறதா, நான் அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ ஐ வந்ததுனால நம்ம டூ யூஸ் பண்றோம். டு ஐ நீட் டு, verb எது? கால் தான். ஸோ கால் ஹிம். டு ஐ நீட் டு கால் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கா, நான் உனக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கா, டு ஐ நீட் டு கால் யூ, நான் மேனேஜருக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கா, டு ஐ நீட் டு கால் த மேனேஜர். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இந்த கேள்வி கேட்டா ஒன்னு நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, டூ யூ நீட் டு கோ தேர், நீ எங்க போக வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து யாரோ கேட்குறாங்க. செந்தில், டூ டூ யூ நீட் டு கோ தேர், நீ எங்க போக வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு நான் சொன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆமா அப்படின்னா நீங்க எஸ் சொல்லிடுவீங்க. எஸ் ஐ டூ. ஐங்கிறது நான், டூ அப்படின்னா அதை செய்ய வேண்டியது இருக்கு. இங்க டூ வந்தா இங்க டூ போட்டுறீங்க, அவ்வளவுதான். எஸ் ஐ டூ. இல்ல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நோ, எனக்கு அங்க போக வேண்டியது இல்ல. ஸோ நோ ஐ டோன்ட், எனக்கு அங்க போக வேண்டியது இல்ல. ஷார்ட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம், ஃபுல்லா ஆன்சர் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். எஸ் ஐ நீட் டு கோ தேர், நோ ஐ டோன்ட் நீட் டு கோ தேர். அந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். So this is the short way to answer for yes or no type questions. Yes or no type questions க்கு இப்படி ஷார்ட்டாவும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, do you need to go there? Yes, I do. No, I don't. அவள் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதா? Does she need to work? ஆமா, அவளுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? எஸ்னா ஆமா, சப்ஜெக்ட் வந்து மறக்காம சப்ஜெக்ட போட்டுறோம். அவளுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு. எஸ் she does. நோ இல்லைன்னா நோ she doesn't. ஸோ டூல ஆரம்பிச்சா டூல தான் இருக்கணும், டஸ்ல ஆரம்பிக்கும் போது டஸ்ல தான் இருக்கணும். எஸ் she does, no she doesn't. நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கிறதா? Do I need to call him? Yes, you do. ஆமா, நீ அவனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கு. Yes, you do. No, you don't. ஏன்னா இந்த கேள்வி வந்து நம்ம இன்னொருத்தட்ட தான் கேட்போம். Do I need to call him? நான் இப்போ நீங்களே என் முன்னாடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். Do I need to call him? நான் அவனுக்கு கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க, ஆமா செந்தில், நீ வந்து அவனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்ப எப்படி சொல்லுவீங்க? Yes, you do. வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? No, you don't. That's it. So இதெல்லாம் வந்து short ways to answer for these kind of questions. ஈஸியா இருக்கா? உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இங்க பாருங்க. நான் விளையாட வேண்டி இருக்கிறது, நான் விளையாட தேவையில்லை, நான் விளையாட வேண்டி இருக்கிறதா. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, அதுக்குள்ள ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அல்லது நான் சொல்லும் போது கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ இன்னும் ஆன்சர் பண்ணி முடிக்காதவங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க என் கூட சேர்ந்து, ஓகேவா? ஸோ மற்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் விளையாட வேண்டி இருக்கிறது. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான், ஐ. ஸோ ஐ வந்ததுனால நம்ம நீட் டு யூஸ் பண்ணணும். ஐ நீட் டு, verb வந்து பிளே, ஐ நீட் டு பிளே. செகண்ட், நான் விளையாட தேவையில்லை. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? டோன்ட் நீட், ஐ டோன்ட் நீட் டு பிளே. தேர்ட் ஒன், நான் விளையாட வேண்டி இருக்கிறதா. இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? கேள்வி கேட்கணும். நான் அப்படின்னு வந்ததுனால கேள்வி டூல ஆரம்பிக்குது. ஸோ டு ஐ நீட் டு பிளே. தட்ஸ் இட். ஐ நீட் டு பிளே, ஐ டோன்ட் நீட் டு பிளே, டு ஐ நீட் டு பிளே. ஸோ யாராவது உங்களை பார்த்து நீங்க யார்ட்டையா கேட்குறீங்க, டு ஐ நீட் டு பிளே, நான் விளையாட வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க எஸ் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? எஸ் யூ டூ, ஆமா நீ விளையாடணும். நோன்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? நோ யூ டோன்ட், இல்ல நீ விளையாட தேவையில்லை அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. தட்ஸ் இட். நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களாகவே இந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. நான் உனக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கு, நான் உனக்கு கால் பண்ண தேவையில்லை, நான் உனக்கு கால் பண்ண வேண்டி இருக்கா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ், 3 சென்டென்சஸ் ஒரே சென்டென்ஸ்ல இருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் நீங்களாகவே எழுதி உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.